பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல உங்க லைஃப் இருக்க கூடாது. இதுக்கு தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். சார் மழைனா காய்ச்சல் வரத்தான் சார் செய்யும். இதுதான் பேட்டர்ன், உலகத்தோட பேட்டர்ன். ஆனா நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க தட்டே ஒரு தடவை. So let your heart be connected with God. உங்கள் இருதயம் தேவனோடு இணைந்து இருக்கட்டும். ஒரு மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் கடந்து செல்வோம். This is the subject today I want to share with you. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க. Transformed life. எல்லாம் சொல்லுங்க. Transformed life. அதாவது transform means electricity ல when they induce the current, that is called transforming. Inducing the current. ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் வைங்க சார், கரண்ட்டை கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு. The transformed life means சராசரியான வாழ்க்கை முறையிலிருந்து வேறுபட்ட உயர்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வேதம் சொல்லுகிறது நீங்கள் மறுரூபமாகுங்கள். Today I am going to preach under the topic, under the title of the transformed life. Christian life is a transformed life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்றால் என்ன, ஒரு சராசரி வாழ்க்கை என்றால் என்ன, மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் சராசரி வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, அடுத்து மறுரூபமாக்கப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. Praise God. வசனத்திலிருந்து துவங்குவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எல்லாம் சொல்லுங்க, மறுரூபமாகுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது be transformed. ஹல்லேலூயா. இல்ல இன்னும் நான் லோ வோல்டேஜ் கரண்டா தான் இருப்பேன்னீங்கன்னா be transformed, மறுரூபமாகு. பைபிள் சொல்லுது மறுரூபம் அப்படின்னா என்னது? மறுரூபமாகறனா என்னங்க? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not conform any longer to the pattern of the world, but be transformed by the renewing of mind. Don't conform means act according to அப்படினு அர்த்தம். Don't act according to the pattern of this world. இந்த உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. உலகத்துக்கு என்ன இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, பேட்டர்ன். உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல உங்க லைஃப் இருக்க கூடாது. இதுக்கு தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். சார் மழைனா காய்ச்சல் வரத்தான் சார் செய்யும். இதுதான் பேட்டர்ன், உலகத்தோட பேட்டர்ன். ஆனா நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க தட்டே ஒரு தடவை. I will not act according to the pattern of this world. இந்த உலகத்துல இருக்கிற பேட்டர்ன் எனக்கு செட் ஆகுது. டெய்லருக்கு தெரியும், இந்த பேட்டர்னை மாத்துங்க சார் அப்படின்னா டோட்டல் செட்டே மாத்தணும்னு அர்த்தம். பேட்டர்னை மாத்துங்க. கொஸ்டின் பேப்பர்ல பேட்டர்னை மாத்துவாங்க. கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை மாத்துறது. இந்த உலகத்துக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? மழை வந்தா காய்ச்சல் வரும், 40 வயசு தாண்டா சுகர் வரும், விலைவாசி கூடனா வறுமை வரும், அடுத்து என்னது தரித்திரம் வரும், வேலை இல்லாட்டி தரித்திரம் வரும், நல்ல வேலையில இல்லாட்டி வாழ்க்கை வீணா போயிடும், குடும்பம்னா அடிதடி பஞ்சாயத்து இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் உலகத்தோட பேட்டர்ன். பைபிள் தெளிவா இதுக்கு நீ ஆமா சொன்னா நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்ட. மழை பெஞ்சா காய்ச்சல் வரும், அது உன் பேட்டர்ன். மழை பெஞ்சாலும் எனக்கு காய்ச்சல் வராது, இது காட்ஸ் பேட்டர்ன். நன்றாக புரிந்து கொள்ள நண்பர்களே, எல்லோருக்கும் நடக்கிற எதிர்மறையான ஒன்று நமக்கு நடக்காமல் இருக்கும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
எல்லோருக்கும் நடக்கிற எதிர்மறையான ஒன்று எனக்கும் உனக்கும் நடக்காமல் இருக்கும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இல்லாட்டி சராசரி வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சாதா தோசை அம்புட்டோம், நம்மளாம் ஸ்பெஷல். எதினால் நான் விசேஷித்தவன், புரிஞ்சுங்க. Don't live according to the pattern of this world. புரியுதா? கர்த்தர் புரிய வச்சிருவாரு. ஏன்னா நான் ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், உங்க கண்ணெல்லாம் திறந்துட்டாரு. விசுவாசிக்கிறேன் நான் இயேசு நாமத்துல. Don't act, don't conform means don't act according to the pattern of this world. உலகத்தில் நடக்கிற பேட்டர்ன் ஒத்து போகாத, ஆமா சொல்லாத. உன் பக்கத்துல 1000 பேருக்கு வரலாம், வலது பக்கம் 10000 பேர் வரலாம், ஆனா ஒண்ணு அது அணுகாதுடா. Because you are a transformed man. நீ ஒரு மறுரூபமாக்கப்பட்ட மனிதன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே. இத்தகைய ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் நடக்கிற எதிர்மறையான காரியம் உங்களுக்கு நடக்காது. அபிதமாய் நடக்காமல் இருக்கும் என்றால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். எல்லோருக்கும் நடக்காத மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் நடக்கும் என்றால் நாம் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தட் இஸ் வாட் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப். மற்றவனுக்கு நடக்காதது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா.